நான் உத்தரா டெய்லியும் பூவே கட்டிட்டு இருக்கிற. பூ கட்டுறது நம்ம தொழில். அது இது எங்க குடும்ப தொழில் ஆயிடுச்சு. அதனால இது டெய்லிக்கும் எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. அதனால நான் பூ கட்டிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க, என்னம்மா டெய்லிக்கும் பூ கட்டிட்டு இருக்கிறேன். நாங்க பூக்கடை வச்சிருக்கிறோம். அதனால மதியான நேரத்துல சும்மாதான் இருக்கேன், சமைச்சு முடிச்சுட்டு. அதனால சரி சும்மா இருக்கிறதுக்கு இந்த பூ வாங்கி கட்டலாம்ல அப்படின்னு நான் வாங்கி கட்டி இருக்கிறேன். அதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒண்ணு காமிக்க போறேன். என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க. இதுதான் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 கிளி. இது என்ன ரேட்டுன்னு நீங்களா கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன ரேட் இருக்குன்னு. நான் வாங்கிட்டு வரல, அவர் வீட்டுக்கு வரும்போது ரோட்ல 2 சின்ன சின்ன பசங்க வித்துட்டு இருந்தாங்க. சரி பார்த்த உடனே ஆசையா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. அழகா இருக்குங்க, ஆனா சூப்பரா இருக்கு, நேச்சுரலா இருக்கிற நிறைய இருக்கு. இது வாங்கிட்டு வர்றது பெருசு கிடையாதுங்க. இதை நான் பத்திரப்படுத்தி வைக்கிறதுதா ரொம்ப பெரிய விஷயம். இத கீழே கீழே வச்சோன்னா 2 குருவியை தனியா பிரிச்சு பறக்க விட்டுருவானோ. இது நான் எங்கேயாவது தூக்கி மேல கீழே வச்சாலாம் 2 குருவி ஜாயின்லயே இருக்கும். பத்திரமா எடுத்து வைக்கணும். இது அழகா இருக்கு. பசங்க எல்லாம் இப்பதாங்க போய் கூப்பிட்டு வந்தேன். காலையில இருந்து நல்லா வெய்ய அடிச்சுது. இப்போ மானம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, மழை வர மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் பசங்க எல்லாம் போய் கடகடன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். 2 நாளாவே நல்ல மழை. 2 நாளாவே பசங்களுக்கும் லீவ் வர விட்டாங்க. லீவ் விட்டாங்க இன்னும் ஒரு 2 நாள் 2 யுகம் போற மாதிரியே இருக்குதுங்க. எனக்கு லீவுக்கு அதுமா மழைக்கு அதுமா வெளியிலையும் விடாம, வெளியில விட்டாவது கொஞ்சம் ஃப்ரீயா விளையாண்டுட்டு இருப்பானோ. வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கட்டி தொட தண்ணி வதி போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஸ்கூலு. இப்பதான் போய் கூப்பிட்டு வந்தேன். உங்க ஊர்ல மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவே தீபாவளி வரைக்கும் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாவும். ஆனா மழை பெய்யுதுன்னா தீபாவளி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுல என்னென்ன சாப்பாடு, அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போறேன். அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். பாருங்க, சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, வெண்டைக்காய் பாருங்க ஒரு 10லேருந்து 15 வெண்டைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காவை மட்டும் நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ அதில் நம்ம வெண்டைக்காவை எடுத்து போட்டுருவோம். வெண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இதில் தான் இப்போ காரக்குழம்பு வைக்க போகிறோம். வெண்டைக்காய் போட்டு சூப்பரான காரக்குழம்பு. பாருங்கள், இது எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடையே ஊற்றிங்க, நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். பாருங்க, இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். இது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு. போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை நான் தோல் உரிச்சு மட்டும்தான் எடுத்து வச்சுட்டேன். முழுசா அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, எப்படி சவுண்டு வருது பாருங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளியும் பூண்டையும் ஒன்றாவே சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கிட்டோம். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஏன்னா நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றிடும். அதை ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா செஞ்சு விட்டுப்போம். அதில் நம்ம புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சோம். அதை கரைச்சி அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்தாச்சு.
குழம்புக்கு கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சமாக குழம்பு இந்த அளவுக்கு போதும். நல்லா சுண்டி வரட்டும். இப்போ இதில் வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்க்கும். ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்குவாங்க. பாருங்கள், நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். அதனால குழம்பு கொதிக்கும் போது போட்டால் போதும். எந்த ஒரு குழப்பம் இருக்காது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன 2 வெல்லம் சேர்த்துப்போம். வெல்லம் சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு கொதி வரட்டும். இன்றைக்கி நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாம தான் வச்சுருக்குறோம். காரக்குழம்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம முட்டை பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. முட்டைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும் போதே முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு 5 முட்டை பாருங்கள் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா பொரிச்சிடுவோம். பாருங்க, முட்டை பொடிமா சூப்பராக ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான முட்டை பொடிமா ரெடி. என்ன உத்தரா வெளுத்து கட்டுறியாட்டுக்கு? என்ன சாப்பிட்ற? புளிக்குழம்பு மேம், காரக்குழம்பு. உண்மையாலுமே வீடியோக்கோசரம் சொல்லல, குழம்பு சூப்பரா இருக்கு. சைட் டிஷ் என்னது? முட்டை. காரக்குழம்புக்கு முட்டை பொரியல். நான் ஆம்லெட் போடுவோம்னு நினைச்சேன். நீங்க தான் முட்டை பொரியல் செய்ய சொன்னீங்க, அதனால அதை செஞ்சேன். எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பரா இருக்கு. காரம்லாம் கரெக்டா இருக்கு. சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்றியா? சாப்பிட்ற. மணி என்ன ஆகுதுன்னு பாருங்க. மணி என்ன ஆகுது? மணி 5 ஆகுது. போகுது. இப்பதான் சாப்பிட்ற. உடனே என்ன பண்ண? பசியே இல்ல, சமைச்சேன். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினேன். அப்புறம் பூ வந்தது, பூ கட்டினேன். அப்புறம் பசங்களை போய் கூட்டிட்டு வந்தேன். அரிசி ஒன்றெல்லாம் ஊற வச்சேன். சரி, சமைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பூ இருக்கு. சாப்பிட்டுட்டு பூவை கட்டிட்டு வரைக்கணும். பசி இருக்குல்ல, பசி எடுத்துச்சு. அதனால அதான் நான் சாப்பிட்டுதான். என்னோட குழம்பு ரெசிபிலாம் வரும்னு சொல்லு. வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் இன்னைக்கு வச்சேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமேன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபி வரும், பார்த்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, பாய்.